අද අපි බලන්න යන්නේ යේසුස් වහන්සේගේ උපතට ප්‍රතිචාර. මම හිතන්නේ අපි ගිය සැරේ කරා ඒ දිරු තදුපත් අය, ඉතා නුගත් අය ඒගොල්ලන්ගේ ජීවිතයට ඇහුණු වටිනාම පණිවිඩය. සමහර විට ඇහුණු එකම වටිනාම පණිවිඩය ජීසස්ගේ එක වෙන්නේ මේ කිතු උපත වෙන්නේ. எனவே போன வாரம் நாங்கள் இதை கற்றுக்கொண்டோம். மேய்ப்பர்கள் மிகவும் ஆசீர்வாதமுள்ள பெருமதியுள்ள தங்களோட வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு செய்தியாக இயேசுவின் பிறப்பின் செய்தியை கேட்டார்கள் நாங்கள் பார்த்தோம். ඉතින් අපි ස්වාමීන් වහන්සේට කියමු අපේ ජීවිතයට ඇහෙන ඒවා ගැන අපිට ප්‍රවේශමක් දෙන්න කියලා. நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நாம் எதை கேள்விப்படுகிறோமோ அதை குறித்து கூடிய கவனம் எடுக்கும்படி நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்போம். සාමුවෙල් ගැනත් කිව්වා උන්වහන්සේ එයාට ඇහුණු එක වචනයක්වත් සාමුවෙල් බිමට වැටෙන්න දුන්නේ නැත. சாமுவேலை பற்றியும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சாமுவேல் தான் கேள்விப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கீழே விழவிடாமல் அவர் அதை காத்துக்கொண்டார். يعني සාමුවෙල් කියන නමට අර්ථ දෙකක් තියෙනවා. දෙවියන් වහන්සේ ඇසුසේක දෙවියන් වහන්සේ විසින් අසන ලදී. சாமுவேல் என்ற பேருக்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு. தேவனால் கேட்கப்பட்டவன், தேவனிடத்துல கேட்கப்பட்டவன் என்று ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. සාමුවෙල් දෙවියන් වහන්සේ වහගත්ත නිසා දෙවියන් වහන්සේ සාමුවෙල්ටත් ඇහුම්කන් දුන්නා. சாமுவேல் தேவனிடத்திலிருந்து கேட்டபடியினால் சாமுவேலுடைய வார்த்தையை தேவனும் கேட்டார். ඉතින් අපිට ලොකු දිව්‍ය ආශාවක් එන්න කියලා ස්වාමීන් වහන්සේගේ මුඛයෙන් නික්මෙන සෑම වචනයක් මට ඇහෙන්න. எனவே நமக்கு ஒரு வாஞ்சி இருக்க வேண்டும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு கேட்கப்பட வேண்டும். නිසා ජීවත් වන්නේ රොටි පමණකින් නොව ස්වාමීන් වහන්සේගේ මුඛයෙන් නික්මෙන සෑම වචනයකින්ය. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். අපි දේවසේවකයන් එඬරුන් හැටියට මේ සම්මතයට එමු. දැන් වහන්සේගේ එක වචනයක්වත් මට කියන එක දෙයක්වත් මිස් වෙන්න දෙන්න එපා. எனவே நாம் தேவ ஊழியர்கள் என்ற ரீதியிலே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்குள்ளே வருவோம். நான் கேள்விப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்றாகிலும் தவற விடாத படிக்கின்றது. දෙවියන් වහන්සේගේ ප්‍රසාදය ගැන අපිට විශිෂ්ට සහතිකයක් තියෙන්නේ උන්වහන්සේව ඇහෙන ප්‍රමාණයට තමයි. அதாவது தேவனிடத்திலே எங்களுக்கு பிரியம் உண்டாக வேண்டுமா இருந்தால் தேவனிடத்துல கிடைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்து நாங்கள் கூடிய கவனம் எடுக்க வேண்டும். අපිට උන්වහන්සේව ඇහුනේ නැත්නම් ඇහිීමේ සහතිකය නැති වුණොත් අපිට බය උපදිනවා. ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகள் நமக்கு கேள்விப்படாத பட்சத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பயம் நமக்கு உண்டாகும். එහෙම නැත්නම් අපි මොනවා හරි අහගෙන මොනවා හරි දොඩවල අඩුව පුරවනවා. அப்படி நாம் தேவனிடத்திலிருந்து கேள்விப்படாவிட்டால் எதையாவது ஒன்றை நாங்கள் கேட்டு ஏதாவது ஒரு காரியத்தினாலே எங்களை நான் நிரப்பிக்கொள்ள பார்ப்போம். ඒලිගේ කාලේ ස්වාමීන් වහන්සේගේ දර්ශනය සහ වචනය දුර්ලභ වුණා. ஏலியுடைய காலத்துல தேவனுடைய வார்த்தை மிகவும் அங்கே குறைவுள்ளதா இருந்தது, தரிசனமா இருந்தது. කවදාවත් සිද්ධ නොවේවා. அவைகள் ஒரு நாளும் நிறைவேறாத வார்த்தைகளா இருந்தது. අපිට දැන් වහන්සේගේ පොතේ අපේ ජර්නල් එකේ ලියා ගන්න පුළුවන් එකක් උන්වහන්සේ මට මෙසේ කිව්වා කියලා හැමදාම අපිට ඇහෙන්න ලැබෙන්න කියලා අපි ආඥා කරනවා. தேவன் இவ்வனமாய் பேசினார் என்று நாங்கள் கேள்விப்படுற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து நம்முடைய நாட்குறிப்பிலே எழுதி கொள்ற வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். එහෙම ඒවා අපිට 5-6 සැරයක් තියෙනවා නම් දවසේදී ඒ කියන්නේ අපි දවසෙම ස්වාමීන් වහන්සේගේ මුඛයෙන් නික්මෙන වචනයෙන් ජීවත් වෙන අය වෙනවා. ෂොක් නැද්ද? ෂොක් ගිහලා என்னது අපි එතකොට ස්වාමීන් වහන්සේගේ වචනයෙන් ජීවත් වෙන අය වෙනවා උන්වහන්සේගේ වචනය අපිට ඇහෙනකොට. අශෝක් මොකද නැවෙන්නේ?
hello. ඉන්න ඇහෙනවද මං? ආ? කට්වෙලා එන්න දෙන්න. වගේ මේ අපි ස්වාමීන් වහන්සේගේ වචනයෙන් ජීවත් අය වෙන අය වෙනවා අපිට උන්වහන්සේගේ වචනය ඇහෙනකොට. நாம் தேவனுடைய வார்த்தையினாலே வாழ்கிறவராய் இருப்போம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கேட்கப்படும் பட்சத்துல එහෙම උන්නේ නැත්තම් අපි කතා කරන දේ තමයි අපේ හඬ වෙන්නේ. அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் பேசுற வார்த்தை தான் எங்களுடைய சத்தமாய் இருக்கும். ඉතින් මරියා ගැන දෙවදූතයා කිව්වා මරියා ලූක් 1:27 லூக் 1:27 மரியாதை குறித்து ஆண்டவர் சொன்னார். කියවනවාද ඒක? வாசிப்போமா? லூக் 1:27. ලූක් 1:27. லூக் 1:27 தாவீதின் வம்சத்தாளாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த பிரவேசித்து கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ඉතින් ඒකේ ග්‍රීක් වචනේ කැරිටු බොහෝ කරුණාව ලැබූ තැනැත්තිය. கிருபை பெற்றவளை என்று சொல்லப்படுது. அது கிரேக்க மொழி கெரிக்கு அதிக கிருபை பெற்றவள், அதிக இரக்கம் பெற்றவள் என்று சொல்லப்படுகிறது. අනුග්‍රහය කියන්නේ අපි ක්‍රිස්තුස් කුරුසේ මැරුණ නිසා අනුග්‍රහය ඇවිල්ලා තියෙනවා. கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்ததினாலே கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. දැන් අපි ඉන්නේ විවස්ථා යටතේ නෙමෙයි අනුග්‍රහය යටතේ. நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் அல்ல, அங்கே கிருபையின் கீழே இருக்கிறோம். උන්වහන්සේ අනුග්‍රහයෙන්ද සත්‍යයෙන්ද පූර්ණව අපාත්‍රේ වාසය කළසේක. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பூர்ணப்பட்டவராய் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். හැබැයි මේ කියන්නේ උන්වහන්සේගේ ප්‍රසාදය. இதை சொல்லப்படுறது அவருடைய பிரியம் අපිට ගලාගෙන එනවා. அது எங்களிடத்துல கடந்து வருகிறது. ඒ ගලාගෙන ආපු ෆේවර් එක අපිව උන්වහන්සේගේ ලපැත්තට ඔසවා ගන්න. அந்த அந்த கடந்து வருவது அவருடைய மார்பில் அருகுக்கு நம்மை கொண்டு செல்கிறது. ෆේවර් කියන එකට හොඳම වචනය තමයි ප්‍රසාදය. சேவ என்று சொன்னால் அதனுடைய பிரியம் தான் அதுக்கு சரியான அர்த்தம். தமிழ் වලින් මොකද කියන්නේ? பிரியம். පිරියම්. ඉතින් ඒ ඉහළින් ආපු ප්‍රසාදය අපිව ඔස්වා ගන්නවා ස්වර්ගීය ස්ථානවලට. மேலிருந்து வருகிற அந்த வெகுமதியானது நம்மை மேலிருந்து வருகிற வெகுமதியானது நம்மை மேலே எடுத்துக்கொண்டு செல்கிறது. උන්වහන්සේව දැක තිබුණේ උන්වහන්සේගේ ලපැත්තේ වසන පුත්‍රයාණන්ය. அவர் தனது வலது பார்சத்திலே இருக்கிற அல்லது மார்பரி அருகிலே இருக்கிறவராய் தான் அவர் காணப்பட்டார். එතකොට අපිත් ඒ වගේ පුත්‍රයන් දුවරු වෙනවා. நாங்களும் அவரது வலது பார்சத்திலே இருக்கிற மகளாக இருப்போம். එතකොට ඒ ප්‍රසාදයට අප ඔසවාගත් කල අපිට පුළුවන් අනිත් අයවත් ඒ ප්‍රසාදයට ඉන්ට්‍රොඩියුස් කරන්න, හඳුන්වලා දෙන්න. நாம் அந்த பிரியத்துக்குள்ளே பிரவேசித்து நாம் உயர்த்தப்படும் பொழுது மற்றவர்கள் එහෙම උනේ නැත්තම් වෙන්නේ මිනිස්සු අපි වගේ වෙනවා. අපිට අවශ්‍යයි අපිව අහන් ඉන්න සෙනග, අපිව දකින්න සෙනග, අපිව ආශ්‍රය කරන සෙනග දිව්‍ය ප්‍රසාදයට ඇතුල් වෙන්න. எனவே எங்களுக்கு வேணும், எங்களிடத்துல கேள்விப்படுறவர்கள், எங்களை காண்கிறவர்கள், எங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றவர்கள் அவர்கள் தெய்வீக பிரியத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ඒගොල්ලෝ ස්වර්ගික ස්ථානවලට එසවෙලා ඒ තැන්වල ඉඳ ගන්න. அவர்கள் உன்னத ஸ்தலங்களிலே உயர்த்தப்பட்டு அந்த மேலான இடங்களிலே அவர்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும். ස්වාමීන් අද රාත්‍රී අපි යාඥා කරනවා දිව්‍ය ප්‍රසාදයට අපි ඔසවන්න. දිව්‍ය ප්‍රසාදය හීන වෙන්න දෙන්න.
தெய்வீக பிரியம் நம்மை விட்டு குறைவடைய இடம் கூடாது ஆண்டவரே. වහන්සේගේ හුස්ම අපිව වට කරගන්න. ஆண்டவரே உம்முடைய சுவாசம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். අපි කතා කරපු හඬට වඩා ස්වාමින් වහන්සේ අපිට කතා කරන හඬ වැඩි කරන්න. நாம் பேசுகிற வார்த்தையை பார்க்கிலும் தேவனிடந்து கேள்விப்படுகிற வார்த்தைகள் அதிகரிக்கட்டும். අපි කතා කරන්නට තිබෙන ඇබ්බැහි වීමෙන් අපිව ගලව ගන්න ජීසස්. ஆண்டவரே அதிகமாய் பேசும்படி எங்களுக்கு இருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. අපිව වහන්සේගේ ශ්‍රවණේ සහ දර්ශනේ තබා ගන්න. ஆண்டவரே உம்முடைய பார்வையிலும் உம்முடைய தரிசனத்திலும் எங்களை நிலைநிறுத்திக் கொள்ளும். අපි මේ දෙසැම්බර් 9 10 රැස්සනකොට එවැනි අත්දැකීමක් අපි ඉල්ලා සිටිනවා. டிசம்பர் மாசம் 9 10 நாங்கள் கூடுகிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும்படியா நாங்கள் சேர்ப்ப மாட்டோம். අපේ අදහස 9 වෙනිදා සඳුදා 2ට පටන් අරගෙන අඟහරුවාදා 7ට නවත්තන්න. எங்களுடைய நோக்கம் திங்கட்கிழமை 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 2 மணிக்கு துவங்கி 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு முடிக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். අපි ඉල්ලා සිටිනා තමිල් ප්‍රදේශවල අයත් ඔක්කොම එන්න ඒක වටිනා අත්දැකීමක් වෙයි. தமிழ் பகுதிகளில் ஊழியம் செய்கிறவர்களும் வருவீர்களானால் இது மிக பெருமதியான ஒரு ஆசீர்வாதமான நாட்களாய் அமையும். ඔබට අවශ්‍ය කාමරය ගැන අපේ පාස්ටර් රාජට පොඩ්ඩක් දාන්න. நீங்க தங்குமிட வசதி தேவைன்னா பாஸ்டர் ராஜரத்னத்தோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ඉතින් ඒ මරියතුමී ගැන කියපු මේ ප්‍රසාදය පිළිගැනීම ඇයව පිළිගැනීම ඇය මේ දිව්‍ය කාරණාව පිළිගැනීම මගේ වහන්සේගේ වචනය අනුව මට වෙන්න ඒ අමාරු කටයුත්තට කෙහෙලාම ඇතුළු වීමට හේතුව ඇයට දැනුණ ස්වර්ගයේ ෆේවර් එක කොච්චරක් ඇයට තියනවද කියලා. ஒரு கடினமான ஏற்றுக்கொள்ள முடியாத முடியாத அங்கே சகித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டாலும் அதை நிறைவேற்றத்தக்கதான தேவனுடைய பிரியம் பரலோகத்திலிருந்து கிடைக்கிறது என்பதை மரியாள் அறிந்திருந்தார். දැන් ටික කාලෙක ඉඳලා මගේ ආඥාව මගේ හදවතේ සිතුවිල්ල ජීසස් ඔබ මාගේ ප්‍රේමවන්ත පුත්‍රයා ඔබ කෙරේ අතිශයින් ප්‍රසන්නව සිටිමි කියන එක නිතරම මට ඇහෙන්න කියලා. இந்த நாட்களிலே நான் ஆண்டவரே நீர் என்னுடைய நேசகுமாரன் உண்மையில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை எனக்கு அதிகமாய் நான் கேட்கும்படி செய்யும் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். අපි මේක දන්නේ නැතුව නෙමෙයි අපි දන්නවා යොහන් 20:21 කියනවා පියාණන් වහන්සේ මායුවාක් මෙන් මම ඔබ යවමි. யோவான் 20:20 சொல்லப்படுது பிதாவானவர் என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புவேன். ස්වර්ගයෙන් එවීම ස්වර්ගයේ දේ අපිට ඇතුළු වීම හැමදාම උදේ හැම දවල්ම හැන්දෑවේ සහ ආයෙත් රැත් ස්වර්ගයේ දේ sending apostoleo ස්වාමීන් වහන්සේ මා apostoleo කළා වගේ எப்பொழுதும் காலையிலும் மாலையிலும் மதியத்திலும் அந்த சத்தம் கேட்கப்பட வேணும். பிதா என்னை அனுப்பினது போல நாங்களும் அனுப்பப்படுகிற அந்த சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட வேண்டும். ජීසස්ගේ ස්වර්ගයෙන් අපිව එවීම ස්වර්ගයේ කොටස අපිට ලැබීම අපිට හැම මුළු දවසේ හැම පැයෙම මේක තමයි අපේ රිෆ්‍රෙෂින් එක. මේක තමයි අපේ ප්‍රතිෂ්ඨාපනය සහ අපිට ලැබෙන ජීවනය. இயேசுவின் பிரியத்துக்குள்ளே பிரவேசிப்பதுதான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நடைபெற வரும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் சுற்றுவட்டமாய் வாழ்க்கை அங்கே சக்கரமாயும் இருக்க வேண்டும். අපොස්තලයෝ ස්වර්ගයෙන් එන එක පෙම්පියෝ අපිව ජීසස් යවනවා. ජීසස් යනවාක් මෙන් අපිව යවනවා අපිත් එක්ක ජීසස් යනවා. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டது அப்போஸ்தலோ, இயேசு கிறிஸ்து எங்களை அனுப்புறது பெம்பியோ. அது நாளாந்த நம்முடைய வாழ்க்கையில நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். මේ ළඟදී තාත්තා කෙනෙකුයි පොඩි බබා එයාගේ පුතයි දෙන්නටම ඩෙන්ගි හැදිලා හොස්පිටල් එකේ. இந்த நாட்களிலே ஒரு தகப்பனும் ஒரு மகனும் இருவருமாக டெங்கு நோயிலே பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் இருந்தார். තාත්තා සිහිය නැතුව වැටුණා. මොකද අර
ඩෙංගි නරක් වෙලා යාගේ ප්ලාස්මා ලීක් වෙන්න පටන් ගන්නවා. தகப்பனார் அங்கே டெங்கு காய்ச்சல் அதிகரித்து அவருடைய உள்ளுறுப்புகள் பழுதடைந்து மயங்கி விழுகிற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். බබාගේ ප්ලේට්ලට් 60,000ට තිබිලා 40,000ට බැහැලා ඒ විතරක් නෙමෙයි යාගේ සුදු රුධිරාණුත් අඩු වෙලා ඒ කියන්නේ මැරෙනවමයි. அதாவது பிள்ளைக்கு 60,000 பிளாட்லெட்ல இருக்க வேண்டிய அந்த இரத்தத்தின் அளவு 40,000 குறைவடைந்தது. பெங்குர்திஸ் சரீரத்தில் இல்லாமல் போய் மறிக்கிற தருவாய்க்கு வந்தார். අපි ඒ සැරේ ෆෝන් එකෙන් යාඥා කරා. அப்பொழுது நாங்கள் போன் மூலமாக ஜெபித்தோம் அவருக்காக. ඒගොල්ලොත් විශ්වාස කරා. அவர்களும் அதை விசுவாசித்தார்கள், අපි ஏற்றுக்கொண்டார்கள். දිගට යාඥාවෙන් තියාගත්තා. நாங்கள் தொடர்ந்தேற்ற ஜெபத்திலே வைத்துக் கொண்டவர்களை. ඊට පස්සේ ප්ලේට්ලට් එන්න වැඩි වුණා. அங்க அந்த அந்த இரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பித்தது. දෙන්නම හොඳටම සුව. இருவரும் நன்றாக சுகமடைந்தார்கள். ඒ ඩෙංගි හැදිච්ච කෙනෙක්ගේ ප්ලේට්ලට් අඩු වුණ බට අමතරව සුදු රුධිරාණු අඩු වෙනවා කියන්නේ මැරෙනවමයි. මැරුණේ නැහැ. ජීසස් සුව කරා. அந்த வெண்குருதி சிறு துணிக்கைகள் அளவு குறைவடைந்து இரத்தத்துடைய அளவும் குறைவடைந்தால் நிச்சயமா யாரும் உயிர் தப்ப முடியாது, மறிக்க வேண்டிய நிலைமைதான். අපි විශ්වාස කරමු ස්වාමීන් වහන්සේ මෙහෙම ක්‍රියා කරයි. நாங்கள் விசுவாசிப்போம் தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு செய்வாராக என்று. අද දවසේ තුන් දෙනෙක් ෆෝන් එකෙන් අහලා තිබුණා ඒගොල්ලන්ට පුළුවන් දෙන්න හම්බ වෙන්න ස්වාමීන් වහන්සේගේ උපකාරය ඉල්ලලා. இன்னைக்கு 3 பேர் என்னோட கூட தொலைபேசியில தொடர்பு கொண்டார்கள். உங்களை சந்திக்க வர முடியுமா, அல்லது நீங்க எங்களை சந்திக்க வருகிறீர்களா, உங்களுடைய ஆலோசனையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று. මේක නත්තල් මාසේ, කිතුපතේ මාසේ, ජුබිලි මාසේ. இது நத்தல் மாதம், கிறிஸ்துடைய பிறப்பின் மாசம், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாட்கள். ඒ වගේම මට දැනුණා ළමයින්ටත් මේක උන්වහන්සේ ජුබිලි මාසයක් කරනවා කියලා. இது பிள்ளைகளுக்கும் ஒரு ஜூபிலி மாதமாய் மாற்றுவாராக நான் நினைத்தேன். මම සිංහලෙන් ක්ලිප් එකක් එව්වා ළමයින්ගේ ජුබිලි මාසෙ කියලා. ඒක පොඩ්ඩක් අහගන්න ප්ලීස්. சிங்களத்திலே நான் ஒரு லிங்க் அனுப்பியிருக்கிறேன். பிள்ளைகளுடைய ஜூபிலி மாதம் என்று தயவு செய்து முடிந்தவர்கள் அதை பாருங்கள். ලොකු ප්‍රීතියක් බලාපොරොත්තු වෙමු. பெரிதான ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் எதிர்பார்ப்போம். ඔක්කොම ඉන්දියානු මම දන්නා හැම ප්‍රදේශෙම සුභාරංචිය පතුරවන්න ලොකු ආසාවකින් ඉන්නේ මේ මාසේ. අපි ඒක පතුරවමු. අපි කියමු රජයට දැනෙන්න අපි සුභාරංචිය පතුරවමු කියලා. இந்த மாதம் எல்லா ஊழியர்களும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அது நல்லது, நீங்க செய்யுங்கள். அரசாங்கம் உணர வேண்டும் இவர்கள் நற்செய்தி பரப்புறவர்கள் என்று சொல்லி. ජනාධිපතිතුමාටත් දැනෙන්න මේ ක්‍රිස්මස් එකට යාට කැරල් ගීතිකා අහන්න කැමති, බැති ගීත අහන්න කැමති කියලා යාට දැනෙන්න කියලා. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அவரும் அங்கே நத்தார் கீதங்களையும் பாடல்களையும் கேட்க ஆர்வம் உண்டாகும்படி நாங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் கேட்க நாங்கள் ஆசைப்படுவோம். මරයතුමී කියපු එකම අපි ගැන කියනම එපිසේ 6. மரியாளிடத்துல சொன்னது போல எபேசியர் 1:6 எங்களை குறித்து ஆண்டவர் அதே மாதிரி சொல்லுகிறார். எபேசியர் 1:6 நான் வாசிக்கிறேன். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். 1:22ද? 1:6. තමන් වහන්සේගේ කැමැත්තේ ප්‍රසන්නකමේ හැටියට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණ කොටගෙන පුත්‍රයන් වීමට අප පෙර නියම කළසේක. ඒ ප්‍රේමවන්තයන්න් වහන්සේ තුල උන්වහන්සේගේ කරුණාවේ සම්පතේ ප්‍රකාරයට උන්වහන්සේගේ ලේ කරුණ කොටගෙන අපේ මිදීම වන අපේ වරද
වලට කමාව අපට ඇත්තේය. ඒ පහ 7வது வசனமும் அவர் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. උන්වහන්සේ විසින් ප්‍රේමවන්තයන්න් වහන්සේ තුල අපට නොමිලේ දුන්නා වූ තමන් වහන්සේගේ කරුණාවේ මහිමේ ප්‍රශංසාව සඳහා තමන් වහන්සේගේ කැමැත්තේ ප්‍රසන්නකම ඇටියට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණ කොටගෙන පුත්‍රයන් වීමට අප පෙර නියම කළසේක. ඒ අර මරියතුමී ගැන කියපු එකම අපි ගැනත් කියලා තියෙනවා. மரியாளை குறித்து பேசப்பட்ட அதே வார்த்தை தான் ஆண்டவர் நம்மை குறித்தும் பேசுகிறார். ඉතින් අපිට සුභාරංචි උදෙසා වැඩ තිබෙනවා, අනිත් අයව ගැලවීමට ගේන්න ශික්ෂණය කරන්න වැඩ ගොඩක් තිබෙනවා. எங்களுக்கு சுவிசேஷத்தை நிறைவேற்றி மற்றவர்களை ரட்சிப்புகளை வழிநடத்த வேண்டிய அநேக பொறுப்புகளும் உத்தரவாதங்களும் நமக்கு உண்டு. අපිට හැබැයි ඊටත් වඩා තක්සේරුවක් තියෙනවනේ අපි ගැන. how much we are accepted in the beloved, ප්‍රේමවන්තයන් තුල අපිව කොපමණ ප්‍රසාදජනක පිළිගැනීමකින් පියාණන් වහන්සේ පිළිගන්නවද කියලා. எங்களுக்குள்ளே ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். தேவன் பிரியமானவர்கள் மத்தியிலே எங்களை குறித்து எவ்வளவு பிரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நமக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். අපිට ලේසියෙන් ඉබේම වෙනවා අර පියාණන් වහන්සේගේ පිළිගැනීමේ ප්‍රසාදය වෙනුවට අපේ වැඩ කිරීමේ ධෛර්ය දක්ෂකම ආදේශ කරන්න. எனவே நாம் எவ்வளவுதான் நமக்குள்ளே பிரியம் இருந்தாலும் நம்முடைய வேலை செய்கிற அளவனுடைய ஆர்வம் அது அதிகரிக்கப்பட வேண்டும். එතකොට අර යේසුස් වහන්සේ පරිසවරුන්ට කිව්වා වගේ නුඹලා මූද තරණය කරලා කඳු නැගලා එක ගෝලයක් හදාගන්නවා. ඒගොල්ලෝ නුඹලටත් වඩා බොහොම නරක සෞතුවට යනවා කියලා එහෙම නොවේවා අපිට. எனவே அங்கே சீசர்களை பார்த்து சொன்னது போல நீங்கள் ஒருவராயினும் நீங்க தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை எங்களுக்கு நிறைவேறாதபடி நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ස්වාමීන් වහන්සේගේ ප්‍රසාදය අප පිට වගුරුවන්න, අනිත් අයව ඒ ප්‍රසාදය තුළට අපිට ගේන්න පුළුවන් වෙන්න. தேவனுடைய பிரியம் நமக்குள்ளே ஊற்றப்படுகிற பொழுது நாமும் மற்றவர்களை தேவனுக்கு பிரியமானவர்களாய் நடத்த முடியும். Jesus will help us. ස්වාමීනි අපිට උපකාර කරන්න. සුභාරංචි ஆண்டவரே අනාර්ග පණිවිඩයක්. ஆசீர்வாதமான பெருமதியான வார்த்தை செய்தி අපිට සුභාරංචියට වඩා වටිනා කතාවක් ඇහිලා නැත. எங்களுக்கு சுவிசேஷத்தை பார்க்கிறோம், வேற பெருமதியான வார்த்தையை நாங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படவில்லை. ඒ නිසා අපිට ලැබුණු ඒ පණිවිඩයේත් අත්දැකීමෙත් මහිමවත් භාග්‍ය ප්‍රේමවන්තයන් තුළ අපිව පිළිගැනීම ගැන උතුම් හැඟීමක් අපි තුළ තබන්න. ஆண்டவரே பிரியமானவர்கள் மத்தியிலே நம்மை கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் என்பதை குறித்த ஆண்டவரே ஒரு தெளிவான ஒரு வெளிப்பாடை உணர்வை நமக்கு தந்தல்வீராக. උතුම් දිව්‍ය ප්‍රසාදයට අනිත් අයව පිළිගන්නත් අපිට පිහිට වෙන්න. ஆண்டவரே தெய்வீக பிரியத்துக்குள்ளே மற்றவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மற்றவரையும் மண்டையில கொண்டு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்தார். අනිත් අය කරන මදි පුංචිකම් අපිට දැනෙන්නේ අපිත් ටිකක් මදි පුංචි වුණාම කියලා අපිට වැටහෙනවා. மற்றவர்கள் செய்கிற காரியங்களிலே குறைவுகளை காண முற்படுகிற எண்ணம் வந்து நாங்கள் குறைவாய் செய்கிறபடினால்தான் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாங்கள் போகிறோம், குறை கண்டுபிடிக்கிறோம். අපිට මදි නෑ ස්වාමිනී, අපිට බොහෝ තිබේ. අපි පුංචි නෑ ස්වාමිනී, අපි වහන්සේගේ ප්‍රේමවන්ත පුත්‍රයන්. ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ளவர்கள் அல்ல, நம்முடைய இருதயம் குறுகி போனது அல்ல, நாம் உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ස්වාමීන් වහන්සේ අපිව පහත් කරන්න කාටවත් බෑ. මොකද අපි ඉඳගෙන ඉන්නේ වහන්සේ සමග ස්වර්ගීය ස්ථානවල. ஆண்டவர் நம்மை தாழ்த்த விட மாட்டார், ஏனென்றால் நாங்கள் அமர்ந்திருப்பது அவருடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட. අපිට වෙන අඩු පාඩු කම්වලදී ඒ වගේ ප්‍රතික්‍රියා කරන්න අපිට දෙන්න එපා ස්වාමිනී. මොකද අපි ඉන්නේ අඩුවෙන් නෙමෙයි, අපි ඉන්නේ පාඩුවෙන් නෙමෙයි, අපි ඉන්නේ මහත් සන්තෝෂයකින්, මහත් ලාභයකින් ස්වාමී.
மற்றவர்கள் குறைபடுகிற பொழுது ක්‍රිස්තුස් වහන්සේ දිනා ගැනීම මහත් ලාභයක්. හැම සිද්ධියකදීම අපිට පුළුවන් ක්‍රිස්තුස් වහන්සේ දිනා ගන්න. நாங்கள் தேவனுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட பெருமதியானவர்களா இருக்கிறபடினால் හැම අත්දැකීමකින්ම අපිට පුළුවන් ක්‍රිස්තුස් වහන්සේ දිනා ගන්න. ஒவ்வொரு அனுபவத்துக்குள்ளாகவும் கிறிஸ்துவை எங்களால் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். කාටවත් බෑ අපිට පාඩු කරන්න. யாராலே முடியாது எங்களை நஷ்டப்படுத்த. ඒ වගේම වෙන ඕනෑම කෙනෙකුගේ පාඩුවකට ගෙවන්න තරම් මහත් ප්‍රසාදයක් ස්වාමීන් වහන්සේ අපිට දීලා තිබෙනවා. ஆமென். மற்ற எல்லாருடைய இழப்புகள் மத்தியிலும் அதை ஈடு செய்கிற அளவுக்கு தேவன் பிரியத்தை நம் மத்தியிலே வைத்திருக்கிறார். Jesus currency of heaven is your favor. ස්වාමිනී අපි ගනුදෙනු කරන්නේ ඔබ වහන්සේගේ ප්‍රසාදයෙන්. ஆண்டவரே நாங்கள் செயல்படுவது உம்முடைய பிரியத்தின் மத்தியிலே அதற்கூடாக தான் நாங்கள் விடைபடுகிறோம். අපි ණය ගැත්තෝ නොවමු. நாங்கள் கடனாளிகள் அல்ல ஆண்டவரே. අපි ණය හිමියෝ නොවමු. நாங்கள் கடனுக்குரியவர்கள் அல்ல ஆண்டவரே. අපි ස්වාමීන් වහන්සේගේ අතිරික්තයකින් බොහෝ බෝනස් ලැබූ අය ස්වාමී. நாங்கள் தேவனிடத்திலிருந்து அதிகமான மேலதிக வெகுமானங்களை பெற்றவர்கள் ஆண்டவரே. දැන් ඉතින් මට හිතෙනවා ඇති කියලාද. එතකොට ජෝසෙප් එකඟ වුණා දෙවනි කෙනා හැටියට ඔක්කොම මරියතුමිගේ අවශ්‍යතාව බලා ගන්න. யோசேப்பு இரண்டாவது நபராக மரியாளுடைய சகலவற்றையும் நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்தார். ඒගොල්ලෝ යේසුස් වහන්සේ නාසරෙත් වල ඉගෙනුවම බොහොම දක්ෂ ලෙස ඉගෙනුවම ඒගොල්ලෝ පුදුම වෙලා උන්වහන්සේට අපහාස කරා. මෙයා වඩුවගේ පුතා නේද කියලා කට කැඩිච්ච කතාවක් කිව්වා. ඒ වුණාට ඒක යෝසෙප්ට දැනුනේත් නැහැ, ජීසස්ට දැනුනේත් නැහැ. இயேசு கிறிஸ்து மேன்மையான காரியங்களை செய்கிற பொழுது அங்கே அவர்கள் அவரை தாழ்த்தி தரக்குறைவான வார்த்தைகளை பேசினார்கள். யோசேப்புக்கு அது கேள்விப்படவில்லை. அது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கவில்லை. ඉගෙන කට කැඩිච්ච කතා කියනකොට කවුරු හරි අපිට යාඥා කරන්න පුළුවන් නම් අනේ ස්වාමීනි ඔහුගේ කට එකෙන් කැඩෙන්න දෙන්න එපා කියලා ඒක අපිට ලොකු ජයක් වෙයි නේද? ஒருவர்களுக்கு விரோதமாக தவறான வார்த்தைகளை பேசுற பொழுது ஆண்டவரே அவர் சொல்லிய வார்த்தைகளோட வாழ்க்கையில நிறைவேறாத படிக்கங்களை காத்தரலன்னு சொல்லி ஜெபிக்கிற ஜெப இருதயம் எங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் அது மேன்மையான. ඒගොල්ලෝ මට කරන අනුපද්ද මට ඇනෙන්නේ නැහැ. அவர்கள் என்னை குத்தல் வார்த்தைகளை பேசுற போது அது என்னை எதுவும் சேதப்படுத்தாது. ඒගොල්ලන්ගේ අවමාන මගේ ඇඟේ ඇලෙන්නේ නැහැ. அவர்களுடைய அவமானங்கள் என்னுடைய தோளின் மேலே ஒட்டப் போவதில்லை. ස්වාමීන් වහන්සේගේ ප්‍රසාදය මා වට කරගෙන තියෙනවා. தேவனுடைய பிரியம். එතකොට අපි දන්නවා උසස් තැන්නේ දැන් වහන්සේට මහිමය. உன்னதமானவர் தேவனுடைய உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. පොළොවේ සමාදානය. பூமியிலே சமாதானம். පොළොවට එන්නේ කොහොමද? அப்படின்னா பூமிக்கு மனுஷர் மேல் பிரியம் உண்டாவது எப்படி? උන්වහන්සේගේ මහිමයෙන් ඉපදුණු දැන් වහන්සේගේ ප්‍රසාදය ඇති දැන් වහන්සේට ප්‍රිය උපදවන මිනිසයෝ අතරමැදියෝය. தேவனுக்கு பிரியம் உண்டாக்குற ஜனங்கள் மத்தியிலே தான் பூமியிலே சமாதானம் இருக்கும். ශාස්ත්‍රඥ දැන් වහන්සේට මහිමයද? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. උන්වහන්සේට ප්‍රිය උපදවන මනුෂ්‍යයන් අතරේ පොළොවේ සමාදානයද වේවා. அவருக்கு பிரியம் உண்டாகிற ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய சமாதானம் பூமியிலே பரவ கடவுள். லூக் 2:14 තියෙනවා මුළු සුභාරංචිය. லூக்கா 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல முழு சுவிசேஷமும் அடங்கி இருக்கிறது. මුළු සුභාරංචියේ බලය. சுவிசேஷத்தோட வல்லமை அதுக்குள்ள அப்படியே அடங்கி இருக்கிறது. උසස්තනි දැන් වහන්සේට මහිමය. உன்னதத்திலே தேவனுடைய மகிமையும் උන්වහන්සේට ප්‍රිය උපදවන මනුෂ්‍යයන් අතරේ පොළොවේ සමාදානය. உமக்கு பிரியம் உண்டாகிற ஜனங்கள் மத்தியிலே சமாதானம் உண்டாவதா. ජීසස් අපිට උපකාර කළා. இயேசுவே எங்களுக்கு உதவி செய்தார்.